அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து அலை ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல, அதாவது ஆங்கிலத்துல வேவ் ஆப்டிக்ஸ், ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன கேள்வி சார்? நீட் தேர்வுல 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? கோள்களை ஆய்வு செய்வதற்காக ஒருவர் ஒரு வானியல் தொலைநோக்கியை பயன்படுத்துகிறார். அதனை பயன்படுத்தணும் இல்லையா? தொலைநோக்கி அமைப்பில் உள்ள பொருளருகு மற்றும் கண்ணருகு லென்ஸ்களின் குவிய தூரங்கள் முறையே 20 மீட்டர் மற்றும் 2 சென்டிமீட்டர். தொலைநோக்கி குறித்த கீழ்கண்ட கூற்றுக்களை கருதுக. இதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடையாது, தெரிவுகள் கிடையாது, கேள்வியே இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு அடுத்ததுதான் எந்த நாலு ஆன்சர் கொடுத்து எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்வியின் ஒரு பகுதி தான். சரி, ஏ, பொருளருகு மற்றும் கண்ணருகு லென்ஸ்களுக்கு இடையே உள்ள தூரம் 20.02 மீட்டர். இரண்டாவது, பி, தொலைநோக்கியின் உருப்பெருக்கம் -1000. சி, கோளத்தின் பிம்பம் நேராகவும் சிறியதாகவும் இருக்கும். டி, நாலாவது வந்து கண்ணருகு லென்ஸின் துளை பொருளருகு லென்ஸின் துளையை விட சிறியது. கண்ணருகு லென்ஸின் துளை பொருளருகு லென்ஸின் துளையை விட சிறியது. அந்த அப்பர்ச்சர்னு சொல்லுங்க இல்லையா? அப்புறம் இவற்றில் சரியான கூற்றுகள் எது? இந்த 4ல எது சரியான கூற்று சரியா? சோ நமக்கு வந்து 4 தெரியுது. ஏபிசி மட்டும்தான் ரைட்டு, டி தப்பு. இது ஒண்ணு. இல்ல பிசிடி தப்பு, எல்லாம் ரைட்டு, ஏ மட்டும் தப்பு. சிடி ஏ, பி மட்டும் தப்பு. ஏபிடி சி மட்டும் தப்பு. சரியா? பொதுவா நம்ம அந்த வானியல் தொலைநோக்கியை பற்றி படிச்சிருக்கோம். அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அது என்ன, அது தெரிஞ்சிருந்தா தான் அந்த கேள்வி வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ F0 என்பது பொருளருகு லென்ஸின் குவிய தூரம் 20 மீட்டர். இது கணக்கில் கொடுத்திருக்கு 20 மீட்டர். FE என்பது கண்ணருகு லென்ஸின் குவிய தூரம், அது 2 சென்டிமீட்டர். சரியா? 2 சென்டிமீட்டர், மீட்டருக்கு மொத்தம் என்ன வரும்? 0.02 மீட்டர். அப்புறம் நம்ம படிச்சிருக்கோம், பொருளருகு மற்றும் கண்ணருகு லென்ஸுக்கு இடையே உள்ள தூரம் வந்து எப்படி சார் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டின் கூட்டுத்தொகை, அதாவது F0 + FE. F0 எவ்வளவு? 20 மீட்டர். FE அதே மீட்டர்ல சொன்னா 0.02. ரெண்டையும் கூட்டினா என்ன சொல்லணும்? 20.02 மீட்டர். இது ஏல கொடுத்திருக்காங்க. அப்ப ஏங்கிற கூற்று சரி. அப்புறம் பி, தொலைநோக்கியின் உருப்பெருக்கம் ஃபார்முலா என்ன சார்? F0/FE. நமக்கு என்ன கொடுத்திருக்கு? F0 20 மீட்டர் கொடுத்திருக்கு. FEC 0.02 கொடுத்திருக்கு. அப்ப எவ்வளவு சார் வரும்? 1000. அதானே? இது வந்து எவ்வளவு? 2 × 10⁻² + போட்டா 10⁻³ வரும். 2 மீட்டர் வரும். So that is equal to -1000 என்பது இந்த வகுத்தாலே நமக்கு கிடைக்கும். மூணாவது வந்து பொதுவாக தொலைநோக்கி பிம்பம் வந்து தலைகீழான இறுதி பிம்பத்தை தோற்றுவிக்கும். ஆனா நமக்கு கொடுத்தது நேரான சிறிய பிம்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நேரான சிறிய பிம்பம் அல்ல. அப்ப சி என்பது வந்து தவறு. சரியான கூற்றம். அதனால என்னாச்சு? 4வது ஆப்ஷன் ஏ, டி மற்றும் டி. நமக்கு ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோம். டியை கூட பார்த்துடலாம். கண்ணருகு லென்ஸின் துளைனா ஆங்கிலத்தில் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. பொருளருகு லென்ஸின் துளையை விட எப்பவுமே வானியல் தொலைநோக்கி சிறியதாக இந்த புத்தகத்தில் இருக்க முடியும். ஆக சரியான கூற்றுகள் வந்து ஏ, பி மற்றும் டி மற்றும் பி, சி கிடையாது. சரி, ஸோ கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்கள், 4வது விடை சரியானது. அப்ப இந்த மாதிரி கேள்விகளும் வந்து நீட் தேர்வு வந்து நமக்கு கேட்கிறாங்க. புத்தகத்தை கொஞ்சம் தரவா படிச்சா இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியா இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய அடுத்த காணொலியில நம்ம அலை ஒளியியல், அதாவது வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல மேலும் ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.